வணக்கம் டியர் ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ். இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வார்ம் அப் மேட்ச் சும்மா தெரியா இருந்துச்சுங்க. பேட்டிங்ல நாங்க ஜாம்பவான்னு மறுபடியும் நம்ம பசங்க வெறியோட ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து ஓப்பனிங் பண்ணுறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அப்படியே பழைய நினைவுகள் கில்கிறிஸ்ட் அண்ட் மேத்யூ ஹேடன் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற நினைவுகள் வந்துச்சு. ஆனால் அது இந்தியாவுக்கு எதிராக நடக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? பட் இந்தியா இந்த மாதிரி அடிக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப வருஷமாக இதை தாங்க பார்க்கறதுக்கு நாங்களாம் காத்திருந்தோம். ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வீரேந்திர சேவாகோட பேட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு பிளாஸ்ஃபுல்லாக இருக்காது. அவங்களுடைய ஸ்டைல் அண்ட் கிளாஸே வேற மாதிரி. வீரேந்தர் சேவாக் ஒரு பக்கம் வேற மாதிரி ஆடுவார். சச்சின் டெண்டுல்கர் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபயரிங்காக முடிப்பார். பட் இவங்க ரெண்டு பேரும் அதுவும் நம்ம அபிஷேக் சர்மா தான் புயல் அப்படின்னு நினச்சா இஷான் கிஷன் வந்து நான் வந்து டொர்னேடோடா அப்படின்னு சூறாவளிடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தாண்டி டெக்னிக்கலாகவுமே அவங்க ரொம்ப சவுண்டாக தெரிஞ்சாங்க எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்காரணத்தை கொண்டு லெக் சைட்லையோ இல்லைனா வந்து வேஸ்ட் ஹைட்டில் மிடில் ஸ்டெப்புக்கோ பாலை போட்டுருவே கூடாது இஷான் கிஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சரியான அடி அடிச்சாரு. இட் டிடன்ட் வெயிட் ஃபார் பிட்ச் கண்டிஷன் செட் ஆகணும்னு கூட வெயிட் பண்ணல. ஃப்ரம் த பால் கோல்லேருந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சாரு. நாக்கியாவெல்லாம் வச்சு வெளி செஞ்சாங்க. அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா விட்டுற முடியுமா? நல்ல அவுட் சைட் ஆஸ்டம் பால், நல்ல ஃபிளாட் பேட் ஷாட்ஸ்லாம் நல்ல கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு அவுட் சைட் ஆஸ்டம் பாலை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி பலார்னு ஒரு ஷாட் அடிச்சு தன்னுடைய பவுண்டரி வேட்டையை ஆரம்பிச்சாரு நாக்கியாவோட ஓவரில். சரி, அவர் வந்து அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா இஷான் கிஷன் ஐயோ இவன் அடிச்சா நான் விட்டுருவேனா, அதை நான் காட்டுறேன் பாரு என் பவர்னு 6-4 மாற்றி மாற்றி அடிச்சாரு. லெக்ல தப்பி தவறி ஒரு பால் போட்டா கூட அதை அவர் ஹேண்டில் பண்ற விதம் சூப்பர். ஒரு பால் ரொம்ப நல்லாவே போட்டார் வெயிஸ்ட் ஹைட்டுக்கு. ஆனா அதையுமே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி விட்டு சும்மா தூக்கி அடிச்சு விட்டார் பவுண்டரி சைட்ல பின்னாடி. ஸோ இட் வாஸ் ஆல் ஒண்டர்ஃபுல் டு வாட்ச். அவங்களுடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் கீப்பிங் அபிலிட்டி ஆஃப் இஷான் கிஷன் அண்ட் கேச்சிங் அபிலிட்டி மெயினாக கொஞ்சம் ஒரு பெரிய கன்சர்னாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5th T20 மேட்ச் அகைன்ஸ்ட் நியூசிலாண்டில். பட் நேற்று அவர் வந்து ஒரு டிராப்பே ஆற மாதிரி இருந்தாலும் எப்படியோ விழுந்து புரண்டு பிடிச்சிட்டாரு. 2-3 இடங்களில் கொஞ்சம் சொதப்பல்கள் இருந்துச்சு. வேர்ல்ட் கப் மெயின் மேட்ச் ஸ்டேஜ்லலாம் இந்த மாதிரி பண்ணால் ஆஸ்திரேலியா தூக்கி சாப்பிடுவாங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கீப்பிங் கண்டிப்பாக இஷான் கிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். சஞ்சு சாம்சனை கீப்பிங்காக வச்சுக்கலாமா, ஏன்னா அவர் கொஞ்சம் கீப்பிங்கில் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஹேண்ட்ஸாக இருக்காரு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் அப்போ குறைபா அப்போ அப்போ நமக்கு ஒரு போலரை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா இஷான் கிஷன்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் திலக் வர்மா ஹஸ் கம் பேக். ஸோ ஒன் டவுன் பொசிஷனில் இஷான் கிஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீப்பிங் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி இவருக்கே கொடுக்குற இஷான் கிஷனுக்கே கொடுக்குறத பார்த்தா ஐ திங்க் சஞ்சு சாம்சன் ஹேஸ் டு வெயிட் அப்படிங்கிறது தெரியுது. நவ் கமிங் பேக் டு ஹவு வி பிளேட் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மாவோட ஷார்ட் செலெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. குட் கண்ட்ரோல், நல்ல பேட் ஸ்விங் இருந்துச்சு. அடுத்து வந்தாருங்க நம்ம சூரியகுமார் யாதவ். ஹி ஷோட் அ ஒண்டர்ஃபுல் பேட்டிங் இன் நியூசிலாந்து T20 சீரீஸ். ஆனால் நேற்று அவருக்கு கொஞ்சம் சரியா பேட்டில் படலை. நிறைய இடத்துல வந்து மிஸ்ஜட்மெண்ட் இருந்தது. நிறைய இடத்துல வந்து பேட்டோட எட்ஜ் தான் பட்டுது. 3 லைஃப் கிடச்சிது அவருக்கு. நேற்று வந்து அவர் இன் ஃபுல் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் சூப்பராக விளையாடினது திலக் வர்மா. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்ஜுரி கன்சர்ன்லேருந்து திரும்பி வந்தார். வே ஹி பிளேட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல கண்ட்ரோலோட ஒரு சூப்பரான ஷாட் அடிச்சிருந்தாரு. ஒரு அவுட் சைட் ஆஸ்டம் டெலிவரி அடிச்சாரு. ஸ்பின்னரை நல்லா விளையாடினார். ஐ குட் see him playing very well against மார்க்ரம். அதுதான் பெரிய கன்சர்னே. ஸோ ஸ்பின்னருக்கு வந்து கண்டிப்பாக தேவை நம்ம திலக் வர்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பாக்ஸை வந்து சூப்பராக டிக் பண்ணிட்டாரு. நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இட் கேம் டில் 45. எல்லாமே நல்ல ஷாட்ஸாகவும் இருந்துச்சு. கண்ண முடியலாம் எங்கேயுமே சுத்தலை. அப்புறமா வந்தாருங்க நம்ம அக்சர் பட்டேல் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இன்கேஸ் ஒரு ஏர்லி விக்கெட் ஃபால் ஆயிடுச்சு, மேட்ச் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணோம், சூரியகுமார் யாதவுமே ஃபார்மில் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் திலக் வர்மாவும் அந்த பக்கம் அக்சர் பட்டேலும் ரொம்ப அழகான ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் போட முடியும். பட் கடந்த சில நாட்களாக அக்சர் பட்டேலுடைய பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் கவலைக்குரியதாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்போ தான் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஹி யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி வெல். ரொம்ப அழகாக விளையாடினார் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் அக்சர் பட்டேல் மறுபடியும் கொஞ்சம் ஃபார்முக்கு வர ட்ரை பண்ண அந்த ஒரு அட்டெம்ப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருமே தூக்கி ஒரு 6 அடிச்சிருந்தாரு. ஸோ ஹி ஹேஸ் குட் கண்ட்ரோல் நவ். அஃப்கோர்ஸ் கையோட கன்சர்ன் பற்றி நான் பேசிட்டேன். அவர் அவுட் ஆன விதமே கொஞ்சம் கவலைக்குரியதாக இருந்தது. பட் ஹி வில் கம் பேக்குங்க. இஸ் ஒண்டர்ஃபுல், இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அவர் இப்போ கேப்டனாகவும் இருக்காரு, நல்ல கேப்டன்சியும் பண்ணுறாரு. அப்புறம் வந்தாருங்க ஹர்திக் பாண்டியா. இன்னும் அடி ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அடி விழ ஆரம்பிச்சது. 3வது பாலுக்குள்ளே 2 சிக்ஸு. நல்ல, அதாவது சிங்கிள் ஹேண்டடாக சிக்ஸ் அடிக்கிறாருங்க நாக்கியாவை. இதெல்லாம் வந்து வேற விதமான அராஜகம். சரி, அவர் தான் அடிச்சாருன்னு பார்த்தா ரபடாவோட பால்லாம் நல்ல பவரோட வரும். அதையுமே பலார்னு வச்சாரு. அஃப்கோர்ஸ் இவர் பவருக்கு என்ன குறைச்சல். ஸோ எக்ஸலன்ட் பேட்டிங். ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு பி ஹீரோ இன் திஸ் வேர்ல்டு கப்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸில் க்ரூஷியல் விக்கெட்ஸையும் அப்பப்போ எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸாக கூட வருவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது. பேட்ஸ்மேனில் நான் பெருசாக ரிலை பண்ணுறது திலக் வர்மாவை. அண்ட் போலிங்கில் நம்ம வருண் சக்கரவர்த்தி வழக்கம் போல் நேற்று வந்தவனே ஒரு சூப்பர் விக்கெட் ஒன்று எடுத்தாருங்க. ஹி ஹஸ் காட் எக்ஸலன்ட் கண்ட்ரோல் ஆஃப் வேரியேஷன்ஸ் அண்ட் அவருடைய அந்த மிஸ்ட்ரி இன்னுமே தொடருது. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரி டெலிவரி போடுவார், எந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு பேஸ் டெலிவரி போடுவார்ன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மீடியம் பேசராக மாறுற சில நேரத்தில்
நீங்க பார்த்தீங்க சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ணும்போது தமிழ்லயே கூட சொல்லியிருந்தாரு. அ மீடியம் பேஸ் மாரி போடு மச்சான் அப்டின்னாரு. ஸோ அந்த அபிலிட்டியுமே அவருக்கு இருக்கு. திடீர்னு வந்து ஒரு மீடியம் பேஸ் பால் மாரி போட்டுருவாரு. திடீர்னு அழகா ஸ்பின்னும் பண்ணுவாரு. நல்ல ஒரு பவுலர். என்ன ஒரே ஒரு கன்சர்ன்னா லென்த்தி டெலிவரீஸ் போடும்போது கொஞ்சம் அடி வாங்குறாரு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவர் லென்த்தி டெலிவரீஸ தானா அவாய்ட் பண்ணலாம். லென்த்தி டெலிவரீஸ் யாருக்கு? அது நம்ம ஹர்ஷதீப் சிங்குக்கு. இந்த மேட்ச்ல சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாருங்க. எக்ஸலென்ட்டா பவுலிங் போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரே ஒரு ரன் குடுத்து ஒரு குரூஷியல் விக்கெட் வேற எடுத்தாரு. எல்லாமே லென்த்தி டெலிவரி. ஒரே ஒரு பால் ஷாட் போட்டாரு. மார்க் கிராம்ப்டன் 6 வாங்குனாரு. ஸோ ஐ திங்க் ஹி வில் ஹேவ் டு அவாய்ட் ஷார்ட் டெலிவரீஸ். நல்ல லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லெஃப்ட் பவுலிங்கே இல்ல இந்தியாவுக்கு அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அழகா என்ன சொல்றது மேசிவா இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இப்போ மிச்சில் மார்ஷ்லாம் ஒரு பெரிய பிளேயரா நம்ம மதிச்சதே இல்லை. பட் திடீர்னு இந்தியா கிட்ட சூப்பரா விளையாடுறாரு. ஸோ அவரை மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து இவர் நல்ல ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரி போட்டு தூக்க முடியும். ஸோ நல்ல அபிலிட்டி இருக்கு. லென்த் கண்ட்ரோல் சூப்பரா இருக்கு. பேக் ஆஃப் த லென் டெலிவரியும் சூப்பரா போறாரு. ஸோ பேக் ஆஃப் த லைன் டெலிவரியும் சூப்பரா போறாரு. பேஸ் கண்ட்ரோலும் இருக்கு. ஆனா பிரிசிஷன் மிஸ் ஆயிடுச்சு. துரிதம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடி வாங்குறாருங்க. மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் அவர் கரெக்ட் பண்ணிக்கணும். நவ் கமிங் பேக் டு பேட்டிங் அகைன் ஹர்திக் பாண்டியா எக்ஸலன்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு. ரிங்கு சிங் உண்மையிலே கிரிக்கெட்ல இருக்கிற அல்கோகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராபின் சிங்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ராபின் சிங்கோட ரெப்ளிகா அவருடைய கேமை நான் திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் கண்ட்ரோல், நல்லா ஷாட்ஸ் ஆடுறாரு. ஷார்ட் பாலெல்லாம் நல்லா பனிஷ் பண்ணுறாரு. ஆனால் நிறைய இடத்துல எட்ஜ் ஆகிடுது அவருக்கு. ஸோ டைமிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார்னா அவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் டவுன் தி ஆர்டர் இருக்கவே முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் ஃபீல்டிங் எக்ஸப்ஷனலாக இருக்குது. அதாவது சிவம் தூபே வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பிளேயர் தான். நான் வந்து அவரை வந்து நிறைய நேரங்களில் சொதப்புறாருங்க. கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாரு. 20-25 ரன் கன்ஃபார்மாக வருதுக்கு மேலே லாங் இன்னிங்ஸ் ஆட மாட்டேங்கிறாருன்ற கவலை தெரிவிச்சிருந்தேன். பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் அடிக்கிற பகரியா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு 60+ ரன் அடிச்சார் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து இன் வெரி வெரி க்ரூஷியல் மேட்ச். நம்ம லூஸ் பண்ண ஒரே மேட்ச் அதுதான். பட் அதில் எவ்வளோ தூரம் மேட்சை கொண்டு போனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பெத்தட்டிக் சுச்சுவேஷன் இருந்தோம். 74 என்னவோ அப்போலேருந்து அழகாக கொண்டு வந்தார் மேட்சை. இந்த பக்கம் ஹர்ஷித் ராணாவை மட்டுமே வச்சுட்டு அவர் ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி அவர் சரியாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தப்போ ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட முடியல, இல்லை ஒரு டிராகிங் இன்னிங்ஸ் ஆட முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் ரிங்கு சிங் வில் பி ஆஃப் அ கிரேட் யூஸ். அதனால தான் நான் சொன்னேன் சஞ்சு சாம்சனுக்கு பிளேஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வாஷிங்டன் சுந்தர் திருப்பி வந்து அவருக்குமே பிளேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சுச்சுவேஷன். பட் அவர் அட்லீஸ்ட் ஸ்குவாடுக்காவது வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சில மேட்சஸில் நமக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவைப்படாது. அப்போ ஹர்திக் பாண்டியாவை ரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல பவுலராகவும் இருப்பார், அதே நேரத்தில் ஒரு பேட்ஸ்மனாகவும் டவுன் த லைனில் இருப்பார். ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மிடில் ஆர்டரா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அவருமே சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் வாஷிங்டன் சுந்தர். பட் அவர் இன்ஜுரியிலேருந்து திருப்பி வரணும், இறைவனை பிரார்த்திப்போம். ஸோ கமிங் பேக் டு சிவம் தூபே சூப்பராக விளையாடுறாரு. பட் சில நேரங்களில் ஸ்பின்னரை தான் அவர் ஹிட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் ஸ்பின்னரோட ஃபாஸ்ட் பாலர்ஸே ஈஸியாக ஹிட் பண்ணுறாரு. ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஈஸியாக அவுட் ஆகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஃபுட் ஒர்க் இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. ஃபுட் ஒர்க் இல்லாததுனால ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இவரையும் ரிங்கு சிங்கையும் எந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ரிங்கு சிங்கும் செம்மையான பவர் ஹிட்டர், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு வேளை ஹிட் பண்ண முடியல, பிச் வந்து பேட்டிங் ஃபேவரபிளாக இல்லைனா கூட ஓடி 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 ரன் எடுத்துருவார். திலக் வர்மாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடும்போது எப்பயாவது நீங்கள் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் அதே திலக் வர்மாவோட தூபே பார்ட்னர்ஷிப் போடும்போது பாருங்கள் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்பவே பெத்தட்டிக்காக இருக்குது. நீங்கள் அவர் நல்லா பேட்டிங் பண்ணி 60+ ரன் அடித்த மேட்ச்லேயே எவ்வளோ ரன் அவுட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ சிவம் தூபே ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஆன் ரன்னிங். அது ஒரு பெரிய கன்சர்ன். அண்ட் கமிங் பேக் டு போலர்ஸ், குல்தீப் யாதவ் கோயிங் ஃபார் ரன்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல. பட் கொஞ்சம் ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ணுற ட்ராக்காக இருந்தாலும் கண்டினியூஸாக ஒரே ஓவரில் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஆள். அதனால் வந்து அவரை நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. அவர் இல்லாமல் ஒரு மேட்சும் ஆடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டாரு, நாங்கள் 2 ஸ்பின்னர்ஸோட தாங்க எல்லா மேட்சும் போகிறோம். அப்போ அந்த 2 ஸ்பின்னர்ஸில் ஒன்று வருணா இருக்கணும், இன்னொன்று கண்டிப்பாக குல்தீப் யாதவாக இருக்கணும். பட் அவங்க குல்தீப் யாதவ் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அக்சர் பட்டேலை பேட்ஸ்மேன் கம் பவுலராக வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் 3 ஸ்பின்னர்ஸ் வேணுங்க. அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர், குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி மெயின் பவுலர். ஃபாஸ்ட் பவுலர்ஸாக ஹர்ஷதீப்பையும் பும்ராவையும் நீங்கள் வச்சுக்கணும். சிவம் துபேவும் டீமில் இருப்பார், இவரும் டீமில், ஹர்திக் பாண்டியாவும் டீமில் இருப்பார். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. என்ன கேட்டால் இல்லை அந்த பிளேயிங் 11 எப்படி நீங்கள் சமாளிக்கலாம் அப்படின்னா, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். சரி, திலக் ஒன் டவுன், சூரியகுமார் யாதவ் 2 டவுன் வச்சுக்கோங்களேன். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் அண்ட் பும்ரா.
11 பேர் வந்துருச்சு. அப்ப நீங்க சிவம் துபேவையும் வச்சுக்க முடியும் தானே. அப்ப அங்கேயுமே ஒரு பேட்ஸ்மேன் கிடைக்கிறாங்க. ஸோ 4 பவுலர். சிவம் துபே நல்ல ஒரு பார்ட் டைம் ஃபாஸ்ட் பவுலர். அப்புறம் இவரு ஹர்திக் பாண்டியா கேட்கவே வேணாம், சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஹர்ஷதீப் நல்ல லெஃப்ட் ஆர்மர். லெஃப்ட் ஆர்மர் கண்டிப்பா வேணும். தோ இஸ் எக்ஸ்பென்சிவ், லெஃப்ட் ஆர்மர் கண்டிப்பா வேணும். பும்ரா கேட்கவே வேணாம், த ஹீரோ ஆஃப் கிரிக்கெட். 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து அபிஷேக் சர்மாவும் நல்லாவே ஸ்பின் போடுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்னாலே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கணக்கு தான் அது. ஸோ ஆஃப் ஸ்பின் சூப்பராக போட்டு ஒரு விக்கெட்டை எடுத்தாரு. ஸோ அதனால அவருக்குமே தேவைப்பட்ட அப்பப்போ ஒரு ஓவர் கொடுத்துக்கலாம். அப்போ நீங்களே சொல்றீங்களே அபிஷேக் சர்மா இருக்காருன்னு, ஒய் ஷுட் வி நீட் குல்தீப் யாதவ் அகைன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குல்தீப் யாதவ் வந்து மெயின் டெடிகேட்டட் ஸ்பின் பவுலர். ஸோ குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக வேணும். தேவைப்பட்டா அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அக்சர் பட்டேலும் வேணும். ஏன்னா அக்சர் பட்டேல் இஸ் a வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. நல்ல ஒரு விக்கெட் டேக்கர், க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணக்கூடிய நல்ல ஒரு அபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த பிளேயிங் 11 சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆழமாக நம்புறேன். ஏன்னா நேற்று கூட அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா நல்ல நிதானமாக கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருந்தார். ஸோ எக்ஸலன்ட் டீமாக இருக்கும். நேற்று பும்ரா விளையாடல, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பும்ராவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவர் இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணணும் என்னங்க இருக்கு. ஏற்கனவே நிறைய சாதனைகள் பண்ணிட்டார். ஹர்ஷதீப் நம்ம குறைச்ச இடம் போடக்கூடாது. ஃபாஸ்டஸ்ட் இப்போ இருக்கிற டீமில் ஃபாஸ்டஸ்ட் 100 விக்கெட் எடுத்த இந்தியன் அவர் தான். அதுக்கப்புறம் தான் பும்ரா வந்து ஃபாஸ்டஸ்ட் 100 விக்கெட் T20 எடுத்தார். நான் சொல்கிறேன் T20 ஃபார்மேட்டில். அப்புறம் தான் இவரே கூட ஜாயின் பண்ணார். யார், ஹர்திக் பாண்டியா கூட ஜாயின் பண்ணார். ஸோ வி வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ரொம்ப நல்லா இருக்க போது டீமு. 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸு, அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரோட போகிறோம்னா என்னமா இருக்கும் டீம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் நமக்கு தான். இந்தியா இஸ் கோயிங் டு கிரியேட் அன் ஹிஸ்ட்ரி பை வின்னிங் 2 consecutive T20 வேர்ல்ட் கப்.